விருச்சக ராசிக்கு வந்து ஜென்ரலாகவே நான் என்ன சொல்லுவேன்னா, கடவுள் எல்லாமே குடுப்பாரு. ஆனா, அந்த ட்ராப்ல போய் சிக்கி ஒவ்வொன்னா இழப்பாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா, அங்க வந்து சந்திரன் நீசம். சந்திரன் நீசம் அடைஞ்சிருச்சு அப்படின்னாலே, மைண்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒழுங்கா வேலை பார்க்காது. இப்ப இவங்க விருச்சகத்துல இருக்கவங்கலாம் பூமியெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா, இது பல ஜென்மம் கனெக்டடு. அவங்க வந்து ஒரு லேண்ட் ஒண்ணு அவங்கள கூப்பிடுது அப்படின்னா, அந்த லேண்டோட ஹிஸ்ட்ரி தெரியாம அவங்க போகக்கூடாது. பிறக்கிறதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல இருந்து பிறந்து வர மாதிரிலாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய உழைப்பால முன்னேறி வர மாதிரி இருக்கும். போராட்டங்கள் ஜாஸ்தி. விருச்சகத்துடைய அமைப்பு என்னன்னா, ஒன்னும் அதிகாலை சூரியன் ஒன்னும் உதிக்கிற நேரமா இருக்கணும், இல்ல சூரியன் மறைஞ்ச நேரமா இருக்கணும். இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட நேரத்துல இவங்க வழிபாடு பண்ணினாதான் இவங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு சக்தி. விருச்சிக ராசினியர்கள் இவங்க வந்து பணவரவு விஷயத்துல எப்படி இருப்பாங்க? பணம் சேரணும்னா இவங்க என்னெல்லாம் பண்ணலாம்? விருச்சக ராசிக்கு வந்து ஜென்ரலாகவே நான் என்ன சொல்லுவேன்னா, கடவுள் எல்லாமே கொடுப்பாரு. ஆனால் அந்த ட்ராப்ல போய் சிக்கி ஒவ்வொன்றா இழப்பாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா அங்கே வந்து சந்திரன் நீசம். சந்திரன் நீசம் அடைஞ்சிருச்சு அப்படின்னாலே மைண்டு வந்து ஃபஸ்ட்டு ஒழுங்காக வேலை பார்க்காது. ஆழ் மனசுல ஒரு பயத்தை கொடுக்கும். வெளியே போய் பட்டுலாம் சண்டையெல்லாம் போடுவாங்க, எதிர்த்து பேசிடுவாங்க, கத்துவாங்க, எல்லாமே நடக்கும். ஆனா ஆழ் மனசுல பயம்ங்கிறது எப்பவுமே விருச்சிகத்துக்கு உண்டு. எடுக்கக்கூடிய முடிவுகள், லைஃப்ல யாரை நம்பணும் நம்பக்கூடாதுன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இவங்களுடைய பிறப்பே வந்து நிறைய பேர்த்தோடைய கர்மாவை சுமந்து வந்து திருப்பி அந்த ட்ராப் ஒவ்வொரு கட்டமுமே ஜாதக கட்டத்துல ஒவ்வொரு கட்டமுமே அவங்களுக்கு ட்ராப் தான். லைஃப்ல யாரை சந்திக்கிறோம், என்ன வாங்குறோம், எந்த பூமிக்கு போறோம். இவங்க விருச்சகத்துல இருக்கவங்கெல்லாம் பூமியெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இது பல ஜென்மம் கனெக்டடு. அவங்க வந்து ஒரு லேண்ட் ஒன்று அவங்கள கூப்பிடுது அப்படின்னா, அந்த லேண்டோட ஹிஸ்ட்ரி தெரியாம அவங்க போகக்கூடாது. ஏன்னா அந்த லேண்டு வந்து குரோத்தையும் கொடுத்துரும், முழுசா இழுத்தும் உள்ள போட்டுரும். அப்போ அந்த லேண்டுங்கிற விஷயத்துல மிக மிக கவனமா இருக்கணும். ஏன்னா ஒரு அஸ்திவாரம் போட போறாங்க விருச்சகம்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஆல்ரெடி யாராவது அஸ்திவாரம் போட்டு வச்சு பாதியா எழுப்புனதை கூட இவங்க பில்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஆனா இவங்க போய் பூமியில கை வைக்கிறாங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு சுழிச்சு விட்டுரும். அது வரைக்கும் ஒரு செழிப்பு இருக்கும். விருச்சகம் வந்து பிறக்கிறதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல இருந்து பிறந்து வர மாதிரிலாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய உழைப்பால முன்னேறி வர மாதிரி இருக்கும். போராட்டங்கள் ஜாஸ்தி விருச்சகத்துல இருக்கவங்களுக்கு. ஏன்னா தனக்கு என்ன வரும்னு ஃபர்ஸ்ட் தெரியாது. ஆனா நிறைய டேலண்ட்ஸ் இருக்குன்னு மட்டும் தெரியும். ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ணிக்கணும்னு தெரியாது. தன்னை முதல் நம்பருக்கே அவங்களுக்கு ரொம்ப, ஏன்னா சந்திரன் நீசம். அப்போ தன்னம்பிக்கை கொஞ்சம் குறைச்சலா தான் இருக்கும். ஆசைகள் ஜாஸ்தியா இருக்கும். இதை பண்ணணும், அதை பண்ணணும். ஹெல்ப் கேட்க தெரியாது விருச்சகத்துக்கு. அதை அவமானமாவே நினைச்சுக்குவாங்க. எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள் தெரிஞ்சிருந்தா கூட இவங்கள்ட்ட நம்ம ஏன் போய் கேட்கணும்னு நினைப்பாங்க. விருச்சிக ராசி பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் எல்லாமே ஒரு செழிப்பு கொஞ்சம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கு யார் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, யார் லைஃப் பார்ட்னராக வராங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறதெல்லாம் விருச்சிகத்துக்கு நிறைய வாழ்க்கையில மாறும். பசங்க இருக்காங்க, ஜென்ஸ் இருக்கிறாங்க விருச்சிகத்துல அப்படின்னா இவங்க லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்றதுல தான் ரொம்ப கவனமாவே இருக்கணும். ஏன்னா இவங்க ஃபர்ஸ்ட் போய் அட்ராக்ட் ஆயிடுவாங்க. இந்த அட்ராக்ட் ஆகுறது எப்படி இருக்குன்னா, வெறும் அந்த அவுட்டர் பியூட்டி பார்த்து அட்ராக்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ண தெரியாது. ஸோ இங்கே பணத்தை இழக்கிறது, அதுக்கப்புறமா திருப்பி லைஃப்ல ஒரு கோல் செட் பண்ணி கொண்டு வர்றது, அதுக்கப்புறமா வாழ்க்கையில க்ரோ ஆகுறதுன்ட்டு இவங்களுடைய வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிறது தான் வந்து விருச்சகம் அப்படிங்கிறது. அப்போ விருச்சகம் வந்து நான் ஜென்ரலாகவே சொல்லுவேன், விருச்சகம் அந்த குடும்ப கர்மா வாங்கிட்டு வந்ததை விட இந்த ஆன்மா வேற எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் கர்மா வாங்கிட்டு வந்திருப்பாங்க. பல கர்மா. அதனாலதான் விருச்சகத்துக்கு இந்த இன்ஸ்டிங்க்ட் வர்றது, மிஸ்டிக்கா சில விஷயங்கள் யோசிக்கிறது, எதுக்கு இந்த கனவு வந்துச்சுன்னு தெரியாது, ஏன் இங்க போய் நின்னோன்னு தெரியாது. எல்லாமே இவங்களுக்கு வந்து ஆச்சரியமாவே தான் இந்த விருச்சகத்துக்கு வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கும். விருச்சிக ராசினியர்கள் வந்து இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா பணவரவு சிறப்பா இருக்கும். போயிட்டு வாங்க அப்படின்னா எந்த கோவில்? விருச்சிக ராசி வந்து பூண்டி இருக்கு இல்லையா, பூண்டி மலை, பூண்டிங்கிறது நிறைய இடத்துல பூண்டிங்கிறது வரும். இந்த பூண்டி ரிசர்வாயர் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு காட்டுப்பகுதி. இந்த இடத்துல போயிட்டு அத்திவராகி கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. இந்த அத்திவராகி கோயில் பயங்கரமான தாந்திரிக் சக்தி இருக்கிற ஒரு கோயில். விருச்சகத்துக்கு தாந்திரிக் சக்தி தான் தேவை. ஏன்னா இவங்களுக்கு வந்து உக்ரதெய்வ வழிபாட்டு முறைகள் தான் இவங்களை காக்கவே செய்யும். இவங்களுக்கு இந்த சாத்வீகமா வழிபாடு பண்றது இதெல்லாம் இதை விட இப்படிதான் போயிடணும். ஏன்னா அங்க கொஞ்சம் வழி கேட்டுதான் இந்த இடத்துக்கு போகணும். இங்க போனா என்ன ஆகும் அப்படின்னா, நான் சொன்னேன்லே இவங்க பழக்கர்மா வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. பழக்கர்மாங்கிறது மறைமுகமான எதிரிகள் இருப்பாங்க. அவங்களுக்கு நான் யாரும் தெரியாது, அவங்களுக்கு நம்ம யாரும் தெரியாது. ஆனா ஏதோ ஒரு சக்தி இயக்கி இவங்களுக்கு வாழ்க்கையை ஏதாவது ஸ்டாப் பண்ணிட்டே இருக்கும்.
அப்போ இந்த மறைமுகமா எங்கேயாவது இருந்து இவங்களுக்கு ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகணுங்கிறதுலாம் ஒண்ணு இருக்கு. திடீர்னு ஒரு இன்கம் ஃப்ளோ எங்க இருந்து தான் திடீர்னு ஒரே நாள்ல எப்படிடா பெரிய ஆள் ஆனாங்கங்கிற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த அத்திவராகி கோயிலுக்கு போறாங்க அப்படின்னா, இங்க இங்க எப்படி வழிபாடு பண்ணுவாங்கன்னா, சிகப்பு திரி சிகப்பு ஓகே. திரி ஏத்தி பஞ்சாமிர்தம் பஞ்சாமிர்தத்துல சிகப்பு திரி ஏத்துவாங்க. ஓ! இது வந்து தாந்திரீக வழிபாடு. ஓகே. நம்ம போய் எண்ணெய் ஊத்தி வழிபாடு பண்றதுலாம் இல்ல. ஏன்னா இது விருச்சகமே ஒரு தாந்திரிக சக்தி இருக்கக்கூடியது தான், ஈர்ப்பு சக்தி இருக்கக்கூடியது தான். அவங்களுக்கு இந்த மாரி இது வந்து 7 மணிக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு போயிரணும். அதுக்கு காலை. சாயங்காலம் ம். ஓகே. சாயங்காலம் 7 மணி வரைக்கும் தான் இந்த கோயில். அதிகபட்சம் முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங்குள்ள இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறதுங்கிறது நல்லது. ஏன்னா விருச்சகத்துடைய அமைப்பு என்னன்னா, ஒண்ணும் அதிகாலை. ஓகே. சூரியன் ஒண்ணும் உதிக்கிற நேரமா இருக்கணும். இல்ல சூரியன் மறைஞ்ச நேரமா இருக்கணும். இந்த 2க்கு இடைப்பட்ட நேரத்துல இவங்க வழிபாடு பண்ணுனாதான் இவங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு சக்தி ஓகே. அப்படிங்கிறது. அப்ப இந்த இடத்துல போயிட்டு இவங்க இந்த பஞ்சாமிர்தத்தையும், இந்த சிகப்பு திரியும் வச்சு அவங்க ஏத்தி அதுல வழிபாடு பண்ணுனாங்க அப்படின்னாலே, டோட்டல் ஒரு புரொடெக்ஷன் ஷீல்டு மாரி வந்துரும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த சந்திரன் நீசம், இந்த மாரி எல்லா விஷயங்களுமே சரியாயிடும். ஓகே. சூப்பர்ங்க. இப்போ வந்து வாராகி தாய் வந்து உக்கிரமான ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த வாராகி தாய் பொதுவாவே வந்து உக்கிரமான தெய்வங்கள் வந்து பூஜை அறையில வச்சு வழிபடக்கூடாதுன்னு சொல்றது வழக்கமா இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ அவங்களால நேரா போயிட்டு வர முடியல அப்படின்ற பட்சத்துல வாராகி தாயை வீட்ல வச்சு வழிபடலாமா? அத்திவராகி வந்து என்ன அப்படின்னா, அவங்கலாம் சப்த கன்னிகள்ல ஒருத்தங்க ஓகே. அப்படிங்கிறது தான். பெரும்பாலும் நம்ம சப்த கன்னிகளை என்ன செய்வோம் அப்படின்னா, அவங்க ஒரு கோவில்கள்லயே பார்த்தீங்கன்னா, சப்த கன்னிகளோட அமைப்பு வந்து ஒண்ணு ஒரு சைடுல ஒரு ஓரமா இருக்க மாரி இருக்கும். எங்கேயோ சில திசைகள நோக்கி வச்ச மாரி, வடக்கு திசைகள் நோக்கி வச்ச மாரிலாம் வந்து தான் வைப்பாங்க. அப்ப நம்ம வீட்ல கூட திசைகள் நோக்கி வைக்கணும். இந்த வராகிய வச்சு வழிபாடு பண்றோம்னா, முடிஞ்ச அளவுக்கு மத்த தெய்வங்களோட வைக்காம தனிச்சு வச்சாங்க அப்படின்னா, அது பாட்டுக்கு இருக்கும். ஏன்னா, ஓகே. இந்த அத்திவராகி ஆகட்டும், வராகி ஆகட்டும், இவங்கலாம் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல செயல்படக்கூடிய தெய்வங்கள். கூப்பிட்ட உடனே அந்த நொடியே வருவாங்க. நொடியே காட்சி குடுப்பாங்க அப்படிங்கிறது தான். அப்போ அவங்களுக்கு அந்த வீட்டுடைய அவங்களோட சக்தி வீட்ல இருக்கவங்களால தாங்கிக்க முடியாது. இது வந்து மாசத்துல 1 தடவையோ, 2 தடவையோ வழிபாடு பண்ணாங்களே, அவங்கள வந்து உறங்க வச்சிரணும். ஓகே. ஏன்னா அதனால தான் இவங்கலாம் வந்து இந்த காட்டுப்பகுதியில நான் சொன்னேன் இல்லையா, அதனால தான் இவங்களுக்கு தீபம் ஏற்றும் முறையே வேறையா இருக்குது. ம். இவங்களுக்கு ரொம்ப நேரம் கொழுந்து விட்டு எரிஞ்சுகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. ஏன்னா இந்த தெய்வங்கள் பெரும்பாலும் தீபத்துல தான் வரவே செய்வாங்க. ஓகே. அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணு உண்டு. அப்ப இந்த வீட்ல வச்சு வழிபாடு பண்றாங்க அப்படின்னா, ஒரு தேய்பிறை அஷ்டமியோ, இல்ல பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமியோ, இல்ல வளர்பிறை பஞ்சமியோ, இந்த டைம்ல வந்து இவங்க வழிபாடு பண்றது. இல்ல அப்படின்னா, மாசத்துல ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமையோ, இல்ல ஒரு செவ்வாய்க்கிழமையோ வழிபாடு பண்ணிட்டு அவங்கள குளிர்விச்சிரணும். ஓகே. சும்மா சும்மா கூப்பிடக்கூடாது வராகிய. ஓகே. வராகிட்ட வந்து என்ன நம்ம கேட்குறோமோ அது தெளிவா கேட்கணும். 1ஓ 2ஓ அது முடியிற வரைக்கும் அடுத்த வேண்டுதலுக்கு வராகி கிட்ட போகக்கூடாது. ஓகே. அந்த வேண்டுதல் முடிஞ்சோன்னா முதல்ல அவங்கள சாந்தப்படுத்தணும். இது ம். எனக்கு நல்லபடியா முடிஞ்சிருச்சு. திரும்பவும் மறுபடியும் அவங்களுக்கு அந்த மாசத்துல ஒரு தடவ அந்த பூஜைய பண்ணிட்டு, திரும்பவும் என்ன வேணுமோ அத கேட்டுட்டு குளிர்விச்சிரணும். ஏன்னா, ஓகே. வராகியோடைய வழிபாட்டு முறைகளோ காசியிலலாம் பார்த்தோம்னா, 1/2 மணி நேரம் தான் வழிபாடு பண்ணுவாங்க. ஓ! மத்தியான வேளையில திறக்கிறதும் தெரியாது, கோயில மூடுறதும் தெரியாதுங்கிறது தான். இருட்டுக்குள்ளேயே தான் அவங்கள வச்சிருப்பாங்க. ஆன்மாக்களுக்கெல்லாம் புரொடெக்ஷன் வந்து வாராகி. அங்க அவ்ளோ இறந்த ஆன்மாக்கள் கொண்டு போறாங்களே, அந்த ஆன்மாக்கள புரொடெக்ட் பண்ணும் அந்த வாராகி. ஓ! ஸோ, அதனால அந்த இருட்டுல வச்சு வழிபாடு பண்ணிட்டு, 1/2 அன் ஹவர் கூட இருக்காது. தரிசனத்துக்குலாம் போய் நிக்கிறதுக்குலாம் முதல்ல விடமாட்டாங்க. "கிளம்புங்க, கிளம்புங்க" அப்படின்ருவாங்க. ஓகே. டக்குனு போய் வேண்டி அதே மாரி தான் வீட்லயும் செய்யணும். வீட்லயும் வந்து அவங்கள முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு இருளான ஒரு இடத்துல வச்சுக்கிட்டாலே ஓகே. ஏன்னா, மத்த தெய்வங்கள எல்லாம் வழிபாடு பண்றப்போ, வராகியும் வழிபாடு பண்ணணுங்கிறப்போ, வராகியோட சக்தி வேற. ம். ஏன்னா, சாந்த கடவுள்களும் வச்சிருக்கிறப்போ, இது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்கிற ஒரு கடவுளுங்கிறப்போ, ரியாக்ஷன்ஸ் வேற மாரி இருக்கும் வீட்ல. ஏன்னா, ஓகே. அங்க இருக்க ஃபீமேலுக்கே கோவம் ஜாஸ்தியா வரும். ம். எதுக்கு கோவம் வருதுன்னே தெரியாது. ஏன்னா, அது எங்கேயாவது போகணும். அந்த எனர்ஜி எங்கேயாவது டிரான்ஸ்மிஷன் ஆகணும்னு ஒண்ணு இருக்குது. அப்ப ஓகே. அந்த வீட்ல இருக்கவங்கள்ட்ட கொஞ்சம் உக்கிரமா நடந்துக்கிறது, ஆக்ரோஷமா நடந்துக்கிறது, எல்லாத்துக்கிட்டயும் கொஞ்சம் டக்குன்னு ஒரு கோவம் வர்றது எல்லாமே வந்து நடக்கும். அப்போ கவனம். ஓகே. வழிபாடு பண்ணுங்க. நான் தவறுன்னுலாம் சொல்லல. ஆனா முறைகள், சரியா. டியூரேஷன் டைம் கொஞ்சம் கம்மியா வச்சுக்கிறது நல்லது. ஓகே. சூப்பர் மேம். சூப்பர். அதாவது வந்து வராகிக்கான ஒரு வழிபாட்டு முறையும் இதில சேர்த்து ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. இவங்க வந்து பண விஷயத்துல இந்த தவறு மட்டும் பண்ணிறாதீங்கன்னா என்ன விஷயம்? விருச்சகத்துக்கு வந்து தங்கிட்ட இருக்க எல்லா பணத்தையும் செலவு பண்ணக்கூடிய குணம் இருக்கு. அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன ஆகிற போகுது? வாழ்க்கை ம். வாழ்றதுக்கு தானே!
அப்படின்ட்டு செலவு பண்ணிட்டு Okay. நிராயுத பணியாலாம் வந்து உட்காருவாங்க. ஆனா இவங்களுக்கு வந்து கடவுள் கொடுக்குற அமைப்பு எப்படின்னா, எப்படியாவது யாராவது கடனாவது குடுத்துருவாங்க அப்படிங்கிறது தான். Okay. விருச்சகத்துக்கு எப்படியோ ஒரு காசு வந்து சேர்ந்துரும். கடன் வந்து குடுத்தாங்கன்னா என்னைக்குமே வராது. Okay. விருச்சகம் அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது சண்டை போட்டு பெரிய அடிதடி ஆகி அப்படி புடுங்கி தான் தான் காசை வாங்க முடியுமோ தவிர்த்து, நான் குடுத்தேனே எனக்கு திருப்பி குடுன்னுலாம் விருச்சகத்துக்கு வராது. Okay. இவங்க யார்ட்டயாவது கடன் வாங்கிட்டாங்கன்னா கூட, இவங்களுக்கு அடைக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிடும். ஒரு பெரிய அடைச்சிருவாங்க. ரொம்ப டைம் எடுக்கும். அத அடைச்சு திரும்ப இந்த மீண்டு வர மாரி இருக்கும். அப்ப கடன் எதுக்கு வாங்குறோம்? எங்க சேமிக்கிறோம்? அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாவே இவங்க இருக்கணும். ஓகே. இவங்க வந்து எதுல இன்வெஸ்ட் பண்ணா பெட்டரா இருக்கும்? ஸ்டாக்ஸ் ஒரு சில ஸ்டாக்ஸ் லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் ஷேர்ஸ் இவங்களுக்கு செட் ஆகும். ஓகே. அதே மாரி இவங்க போய் வாழ்றதுக்கு பார்க்கக்கூடாது. ஒரு வாடகைக்கு விடுறதுக்கு ஒரு பில்டிங்ஸ் பார்க்குறது, இந்த மாரி விஷயங்கள்ல எல்லாம் இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி அது ஒரு பிசினஸ் அந்த மாரி இவங்க பண்ணலாம். எதுவா இருந்தாலும் இவங்களுக்கு டிராவல் பண்ணி செய்றது நல்லாருக்கும். Okay. இவங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிற விஷயம் செட் ஆகும். இவங்க சொத்தே இவங்க தான். Okay. இவங்களுடைய ஓன் ஸ்கில்ஸ் தான் அவங்களுடைய சொத்தே. அந்த ஸ்கில்ஸை எப்படி டெவலப் பண்ணி எவ்வளோ வேணாலும் விருச்சகத்தினால சொத்து சேர்க்க முடியும். Yeah. அது சொத்து சேர்த்த அளவுக்கு எவ்வளோ வேணாலும் தண்ணியா விடவும் முடியும் விருச்சகத்தினால. அது அவங்க அவங்க வந்து பத்திரமா வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான். கருணை அப்பப்போ பயங்கரமா வந்துரும் விருச்சகத்துக்கு. டக்குன்னு தூக்கி குடுத்துருவாங்க. Okay. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி. ஸோ குடுக்கறதுங்கிறது யாருக்கு குடுக்குறோங்கிறதுல பார்த்துருக்கணும். சில விருச்சகம் குடுக்கவே மாட்டாங்க. என்ன ஆனாலும் சரி, குடுக்கவே குடுக்காத விருச்சகமும்லாம் இருக்காங்க. அப்படியும் இருக்க வேணாம். தூக்கி குடுக்கவும் வேணாம். தான தர்மங்கள் ஒரு லிமிட்டேஷன்ஸ்குள்ள ஒரு கட்டுப்பாடுக்குள்ள இருந்துட்டா கரெக்ட்டா இருக்கும்.